ஹெல்தியான பிரண்டை ரசமும் பருப்பு துவையலும் எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். இன்கிரியன்ஸ் ஒவ்வொரு ரெசிபிக்கும் வீடியோட கடைசியில கொடுத்துருக்கேன். வீடியோவை கடைசி வரை பாருங்க. டிப்ஸ் வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன். பிரண்டை எடுத்துக்கங்க. பிரண்டை பிஞ்சான பிரண்டை தான் நான் எடுத்திருக்கேன். முத்தின பிரண்டையை எப்படி சுத்தம் பண்றதுன்னு நான் சொல்றேன். நல்லா கழுவி எடுத்துக்கங்க. பிரண்டைய வளர்த்த செடினால எல்லாமே நல்லா பிஞ்சாதான் இருக்கும். இலையில இருந்து காம்புல எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். எண்ணெய் தடவிட்டு அதுக்கு பிரண்டைய இந்த மாதிரி உரிச்சிடுங்க. அதோடைய நீர் போட்டுச்சுன்னா கையை அரிக்கும். இது எதுக்காக நம்ம இந்த மாதிரி சுத்தம் பண்றோம்னா, உங்களுக்கு நார் மாதிரிக்குள்ள வேணாட்டா இதை சுத்தம் பண்ணி எடுத்துக்குங்க. சின்ன சின்ன நறுக்கி எடுத்துக்குங்க. நீங்க இந்த மாதிரி சீக்கிரமா கூட எடுக்கலாம், அப்படியே முழுசா கூட அது எடுத்துக்கலாம். ஆனா அதுல நார் இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். பெருசா கொத்தமல்லி தலையை நறுக்கி எடுத்துக்குங்க. ஒரு பேன்ல சூடு பண்ணிட்டு நல்லா வதக்குங்க. கோல்டன் ப்ரௌன் வர வதக்குங்க. நல்லா பிஞ்சானதை நான் எடுத்திருக்கேன். பாருங்க எப்படி வதக்கி எடுத்துட்டேன்னு. மிச்ச ஜார் எடுத்துக்குங்க. வறுத்தத சேர்த்துக்குங்க. இன்னொன்னு என்ன, நீங்க இப்படி அரைக்காம சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்துக்குங்க, சீரகம் சேர்த்துக்குங்க, பூண்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்குங்க. ஃபர்ஸ்ட் பிரண்டையை மட்டும் அரைச்சி எடுத்துக்குங்க. அதுக்கடுத்து பிரண்டையும் சீரகத்தையும் அரைச்சி எடுத்துக்குங்க. அப்புறம் பூண்டு அரைங்க. தக்காளி எடுத்துக்குங்க. தக்காளி அதிகமா எடுக்காதீங்க, ஏன்னா நம்ம புளி சேர்க்க போறோம். பிரண்டை அரிக்கும், அதனால புளி சேர்க்க போறோம். தக்காளியை நல்லா மசிச்சு எடுத்துக்குங்க. சின்ன சின்ன தக்காளி தான் சேர்க்கிறேன். நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்குங்க. கரைச்சி எடுத்துக்குங்க, இல்ல மிக்சர் ஜார்ல கூட அரைச்சி எடுத்துக்குங்க. அரைச்சி வச்ச பிரண்டை, பூண்டு, சீரகத்தை, மிளகு சேர்த்துக்குங்க. புளியை கட்டாயம் சேர்க்க வேண்டி இருக்கு. புளி சுடுதண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க, அப்பதான் சீக்கிரம் சாஃப்ட் ஆகும். புளி தண்ணி சேர்த்துக்குங்க. தேவையான தண்ணி சேர்த்துக்குங்க. ரசத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குங்க. இதை அரைக்காமையும் நீங்க அப்படியே சேர்த்துக்கலாம். டைம் இருந்துச்சுன்னா அரைச்சு சேர்த்துக்குங்க. ஃபுல் நியூட்ரிஷன் நம்மளுக்கு கிடைச்சிரும். சாதாரண ரசம் மாதிரி தான் செய்யணும், ஆனா பிரண்டைய வதக்கி செய்யணும். செம்ம ஹெல்தியானது, கால்சியம் ரிச் ரசம். மஞ்சள் சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துக்குங்க. கொதி வர கொதிய சூடு பண்ணுங்க. கொதி வந்தாலும் ஆஃப் பண்ணுங்க. கொதி வரப்போகுது. ஒரு கடாயை எடுத்துக்குங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. கடுகு சேர்த்துருங்க. சீரகம் சேருங்க. கடலைப்பருப்பு, உளுந்து, வெந்தயம் சேருங்க. கருவேப்பிலை கொத்து சேர்த்துக்குங்க. ஒரு 2-3 கொத்து சேர்த்துக்குங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க. நல்லா வதக்குங்க. கிறிஸ்பி ஆகுற வரை வதக்குங்க. தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ரசத்துல சேருங்க. ஈஸியான பிரண்டை ரசம், பிரண்டை சூப்பு. செம்ம ஹெல்தியானது, கால்சியம் ரிச். இது நீங்க டெய்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். எலும்பு ரொம்ப ஆரோக்கியமாகும். கொத்தமல்லி தலை சேர்த்துக்குங்க. எப்பவுமே பிரண்டைய எண்ணெய் தடவிட்டு அதுக்கு தோலை ஊற்றி எடுங்க. இதுல நார் இருக்கனாலதான் நம்ம தோல் உரிக்கிறோம். உங்களுக்கு நார் இருந்தா பரவாயில்லன்னா அப்படியே நீங்க நறுக்கி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கான இன்கிரியன்ஸ் கொடுத்துருங்க பாருங்க. தமிழ்லயே இந்த விஷயம் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிங்க. அடுத்தது துவரம்பருப்பு துவையல் எப்படி அரைக்கலாம்னு சொல்றேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான, சிம்பிளானது. துவரம்பருப்பு எடுத்துக்கங்க. துவரம்பருப்பு வறுத்து எடுத்துக்கங்க. லைட் ப்ரௌன் ஆகிற வர வருங்க. காரத்துக்கு ஏத்தாப்புல மிளகாய் சேர்த்துக்குங்க. இது நம்ம இன்ஸ்டன்ட் சைட் டிஷ். காய் எதுவும் இல்ல, ஈஸியா சீக்கிரமா செய்யணும்னா இந்த துவையல் செஞ்சுக்குங்க. ரொம்ப சிம்பிளானது. வறுத்து வச்சு சேர்த்துக்குங்க. மிக்சர் ஜார்ல சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. பூண்டு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துக்குங்க. தேவையான தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்குங்க. சிம்பிளான துவையல் ரெடி ஆயிடுச்சு. துவரம்பருப்பு துவையல். இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்க்கிற ஃபிளேவர் எக்ஸ்ட்ரா ஃபிளேவர் வரும், அதனால கட்டாயம் சேருங்க. ஒரு ஈஸியான ஹெல்தியான ஒரு சாப்பாடு. இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ற மாதிரில சைட் டிஷ்ஷும் அப்புறம் ரசமும். இந்த ரெசிபி கண்டிப்பா பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபேவரட் துவையல் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதோட உங்களுடைய ஃபேவரட் சட்னி ரசம் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விசிட் பண்றீங்கன்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. எப்பவுமே துவையல வந்து எந்த சாதத்தோட சாப்பிடறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கான இன்கிரியன்ஸ் வீடியோடைய கடைசியில கொடுத்துருக்கேன், தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்கேன். இந்த ரெசிபிக்கான டிப்ஸ் வந்து நீங்க வந்து வதக்கி அப்படியே ரசம் செய்யலாம். இல்ல உங்களுக்கு ஃபுல் நியூட்ரிஷன் வேணும்னா அப்படியே அரைச்சு பரண்டியை வந்து அரைச்சு செய்யலாம். அரிக்காம இருக்கிறதுக்கு எண்ணெய் தடவிக்குங்க. மீண்டும் ஈஸியான ஹெல்தியான ரெசிபியுடன் சந்திப்போம். பாய்.